படைப்புச் சுடர் விருது சி.எம். முத்து. காவிரி படுகை விவசாயிகளின் வாழ்க்கை பாடுகளையும் அவர்களின் உள்மன போராட்டங்களையும் யதார்த்தத்தோடும் கலையம்சத்தோடும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக எழுதி வருபவர். அசலிலிருந்து அசலை எழுதும் அசல் கலைஞர் சி.எம். முத்து. சி.எம். முத்து என்றழைக்கப்படும் சி. மாரிமுத்து தஞ்சாவூரில் உள்ள இடையிருப்பு என்ற கிராமத்தில் சந்திரஹாசன் கமலாம்பாள் தம்பதிக்கு 1950ஆம் ஆண்டு பிப்ரவரி 10 அன்று பிறந்தார். 8ஆம் வகுப்பு படிக்கும்போது கதைகளின் மூலம் வாசிப்பை தொடங்கிய சி.எம். முத்து அதுபோல கதைகளையும் எழுதி பார்த்தார். அதற்கு ஆசிரியர்களிடம் கிடைத்த நல்ல வரவேற்பிற்கு பிறகு எழுத்து கொடுத்த மயக்கத்தில் பள்ளிக்கூடம் செல்வதையும் நிறுத்தினார். வசதியான விவசாய குடும்பத்தை சேர்ந்த சி.எம். முத்துவுக்கு எழுதுவதற்கிடையில் விவசாயத்தில் ஒட்ட முடியாமல் சென்னைக்கு வந்து மாணிக்கம் என்ற பத்திரிகையில் வேலை பார்த்தார். மீண்டும் சொந்த ஊருக்கு சென்று போஸ்ட் ஆபீஸில் போஸ்ட் மாஸ்டராக பணியினை தொடர்ந்தார். விவசாயத்திலும் எழுத்திலும் மட்டுமே முழு கவனத்தை செலுத்தி வந்த சி.எம். முத்துவின் முதல் சிறுகதை எம்.எஸ். மணியம் நடத்திய கற்பூரம் இதழில் வெளியானது. தொடர்ந்து தீபம், தென்றல், கண்ணதாசன் போன்ற இதழ்களில் எழுதினார். தன் ஊரை சுற்றி நடக்கும் விஷயங்களே சி.எம். முத்து எழுதுவதற்கு தூண்டுகோலாக அமைந்தன. அவரது கிராமமும் சுற்றியுள்ள பக்கத்து கிராமங்களும் அவர் எழுதுவதற்கு களமாக மாறின. அங்குள்ள விஷயங்களே அவருக்கு எழுத போதுமானதாகவும் இருந்தது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் பிரச்சார எழுத்துக்கள் ஒரு அலையாக புகழ் பெற்றிருந்த காலகட்டத்தில் அதன் தாக்கத்திலிருந்து விலகி தன் எழுத்துக்களை அமைத்துக் கொண்டார் சி.எம். முத்து. நாட்டுப்புற பாடல்களின் மீது ஆர்வம் கொண்ட அவர் தஞ்சாவூரை சுற்றியுள்ள பல கிராமங்களில் நடக்கும் நிகழ்வுகளில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை மேடையேற்றினார். கூத்துக்கலைஞர்களின் வாழ்க்கை அவலங்களை பற்றியும் எழுதினார். 1982ஆம் ஆண்டு சி.எம். முத்துவின் முதல் நாவலான நெஞ்சின் நடுவே வெளிவந்தது. விவசாயியான சி.எம். முத்துவின் எழுத்தில் விவசாயிகளின் வலியும் வலிமையும் கலந்தன. சொல்லப்போனால் சி.எம். முத்துவின் வாழ்க்கையே அவரது எழுத்தின் மையமாகின. தபால் துறை பணியில் இருந்து கொண்டே எழுதுவதில் ஏற்பட்ட சிரமம் காரணமாக போஸ்ட் மாஸ்டர் பணியிலிருந்து விலகி முழுநேர விவசாயியாகவும் எழுத்தாளராகவும் மாறினார். சி.எம். முத்துவின் நாவல்களை இனவரைவியல் புதினங்களின் முன்னோடி என்று கலை இலக்கிய விமர்சகர் வெங்கட் சாமிநாதன் மதிப்பிட்டார். தஞ்சாவூர் மாவட்டத்தை நான் எழுதியதை விடவும் சி.எம். முத்துவே அதிகம் எழுதிவிட்டார் என்று எழுத்தாளர் தி. ஜானகிராமன் புகழ்ந்தார். சி.எம். முத்து தன் எழுத்துக்களில் தீர்மானகரமான முடிவுகளை வலிந்து திணிக்காமல் தனது வாழ்க்கையில் வெவ்வேறு சாயல்களுடன் யதார்த்தமாக கண்டதை படைப்பாக்கினார். சி.எம். முத்து தன் எழுத்துக்களில் தீர்மானகரமான முடிவுகளை வலிந்து திணிக்காமல் தனது வாழ்க்கையில் வெவ்வேறு சாயல்களுடன் யதார்த்தமாக கண்டதை படைப்பாக்கினார். சி.எம். முத்துவின் படைப்புகள் பாசாங்கற்ற பாணியில் நேர்த்தியான எழுத்து நடையில் இனிமை தரும் பேச்சு மொழியில் அமைந்தன. மேலத்தஞ்சை மாவட்டத்தில் இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்தில் செல்வாக்காக இருந்த பெரும் நிலக்கிழார்கள் பிறகு மெல்ல மெல்ல மறைந்ததையும் விவசாயம் படிப்படியாக வீழ்ச்சியடைந்த கதையையும் அவரது மிராசு நாவல் படம் பிடித்து காட்டியது. நெஞ்சின் நடுவே, கரிசோறு, அப்பா என்றொரு மனிதர், பொறுப்பு, வேரடி மண், 5 பெண்களும் அக்ரகாரத்து வீடும், மிராசு, சோழகர் என பல நாவல்களையும் 7 முனிக்கும் இளைய முனி, மழை, அந்திமம், இவர்களும் ஜட்கா வண்டியும் என 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் எழுதியுள்ளார் சி.எம். முத்து. இலக்கிய பங்களிப்பிற்காக கதா விருது, இலக்கிய சிந்தனை விருது என கௌரவங்களை பெற்ற சி.எம். முத்துவை 2020ஆம் ஆண்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வருகை தரு இலக்கிய ஆளுமையாக பணி நியமனம் செய்து பெருமை கொண்டது. தற்போது 75 வயதை கடந்த சி.எம். முத்து தொடர்ந்து வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது, விதைப்பு முதல் அறுவடை வரை என விவசாய வேலைகளுக்கு மத்தியில் எழுத்தையும் இறுக்கமாக பிடித்துள்ளார். தஞ்சாவூர் படைப்பாளிகளான தீஜா, கூப்பாரா, கரிசான் குஞ்சு வரிசையில் சி.எம். முத்துவுக்கும் முக்கிய இடம் உண்டு. தஞ்சை மக்களின் வாழ்வியலை இரத்தமும் சதையுமாக எழுதும் எழுத்தாளர் சி.எம். முத்து அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான படைப்புச் சுடர் விருதை வழங்குவதில்
பெருமை கொள்கிறது உங்கள் படைப்பு.